கூர்வாளின் தலைப்பு செய்திகள். தேசிய அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதி பதவிக்காலத்தை நீடிப்பது சம்பந்தமாக இப்போதைக்கு வேண்டாம் என்று மூத்த அரசியல் தலைவர்கள் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக அறிய கிடைக்கிறது. ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்து நாடு பூராவும் இடம்பெறும் பொதுக்கூட்டம் வெற்றிகரமாக நடைபெறுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. முஸ்லிம் காங்கிரசின் கிழக்கு அரசியல் நடவடிக்கைகளில் மாற்றங்களை ஏற்படுத்த தலைவர் ரவூப் ஹக்கீம் நடவடிக்கை எடுக்க இருப்பதாக பெயர் குறிப்பிட முடியாத நபர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எதிர்வரும் எந்த ஒரு தேர்தல்களிலும் தான் போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கல்முனை உப பிரதேச செயலக பிரச்சினையை சுமூகமாக தீர்க்க கௌரவ கிழக்கு ஆளுநர் இருதரப்பு பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ளார். அதற்கமைய கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2 கூட்டங்களில் கலந்து கொண்டு கருத்துக்களை கேட்டறிந்தார். நேற்று மரணித்த ஈரா சம்பந்தன் அவர்களின் பூத உடல் புதன்கிழமை பாராளுமன்றத்திற்கு அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்படவுள்ளது. இறுதி கிரிகைகள் வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் விலை குறைக்கப்பட்டதைத் தொடர்ந்து மின்சார கட்டணமும் விரைவில் கணிசமான அளவு குறைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் எரிவாயு விலையும் குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த பல மாதங்களாக உல்லாச பயணிகளின் வருகையால் நாட்டின் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணப்படுவதுடன் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தியுள்ளதால் இலங்கை ரூபாவின் பொறுமதி மேலும் வலுவடைந்துள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மற்றுமொரு தலைப்பு செய்திகளில் சந்திப்போம். நன்றி.